பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தர் பேசுகிறதான அவருடைய வார்த்தையாவது நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அவர் உன்னை ரட்சிப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஜனங்கள், அநேக நபர்கள் தீமைகளை கொப்பளிக்கிறதை நாம் பார்க்க முடியும். காரணமே இல்லாமல் நமக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டம், காரணமே இல்லாமல் நமக்கு விரோதமாய் பேசுகிறதான ஜனங்கள், காரணமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் தீமைகளை செய்கிற நபர்கள், அந்த தீமைகளை எண்ணுகிறதான அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. இப்போது இந்த தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படும் பொழுது நமக்குள்ள ஒரு கோபம் வரும், நமக்குள்ள ஒரு விதமான ஆக்ரோஷம் வரும். குறிப்பாய் ரோட்டில் வாகனத்தை ஓட்டிகிட்டு போகும்போது எதிர்பாராமல் ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியத்தில் யாராவது நடுவில் வந்துட்டாங்கனாலாவது, இல்லை நம்மளை உரசிட்டாங்கனாவது, உடனே நமக்கு ஒரு கோபம் வரும், உடனே ஒரு 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 விதமான ஆக்ரோஷம் வரும். அதுக்கப்புறம் அதில் நம்ம கோவப்பட்டு அதுலேருந்து கொஞ்சம் அப்படி போனதுக்கப்புறம், எதுக்குடா இதெல்லாம் பேசணும், எதுக்கு கோவப்பட்டோம், நமக்குள்ளே ஒரு உணர்வு வருது. அதே போல் தீமைகளை செய்கிறவர்கள் எழும்பி வந்த உடனே நமக்குள்ள ஒரு இது, எப்படியாவது இவனை நான் பழி வாங்கிடுவேன், அவன் செஞ்ச தீமைக்கு நான் கண்டிப்பாக சரி கட்டுவேன், அவனை பாரு என்ன பண்ணுறான் பாரு, அவன் எனக்கு விரோதமாக பண்ணிட்டான்ல. பிள்ளைய கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற, நீ அமைதியாயிரு, நீ கொஞ்சம் அமைதியாயிரு, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாத, தீமைக்கு சரி கட்டுவேன் நீ சொல்லாத. அநேக காரியங்களை பார்த்துருக்கிறேன். அநேக நபர்கள் விரோதமாய் தீமைகளை எண்ணும் பொழுது, மனதின் காரியங்களில் தீமைகளை எண்ணி வைக்கும்போது தெளிவாக தெரியும், ஒரே ஒரு வார்த்தை, அமைதியாக இருந்துட்டு ஆண்டவரே உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. காரணம் என்ன தெரியுமா? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பழி வாங்குதல் எனக்குரியது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நீ காத்துரு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறதான சத்துருக்கள், எழும்பி வருகிறதான நபர்கள், அவர்கள் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது நம்ம உள்ள படபடக்கும், எப்படியாவது பழி வாங்கிடணும், எப்படியாவது காரியத்தை செய்யணும். இல்லைங்க, தேவ சமூகத்தில் உட்காந்துருங்க, காத்துருங்க, செபிங்க, ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. ஆண்டவரே, இந்த சுச்சுவேஷனில் நான் போயிட்டுருக்கிறேன், என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியாது, உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உங்ககிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திரு. அங்கே வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவர் உன்னை ரட்சிப்பார். அந்த தேவ பிள்ளையே, அவர் உன்னை எல்லா தீமைக்கும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து நடத்துவார். அவர் ரட்சிக்கிறவர், அவர் பாதுகாக்கிறவர், அவர் வேண்டியதான அனுகூலங்களை ஏற்படுத்தி தருகிறவர். அவன் உனக்கு விரோதமாய் செய்த தீமைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது, ஒன்றும் உங்களை துக்கப்படுத்தாது. வேலையின் ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக தீமையை நினைக்கிறாங்கல்ல, அது ஒன்று உங்களை மேற்கொள்ளாதுங்க. குடும்பத்தில் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அது உங்களை மேற்கொள்ளாது. வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை ரட்சிப்பார், அவர் உன்னை காப்பாற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு, அமைதியாக இருக்கணும், காத்திருக்கணும். உங்களுக்கு முன்பாகவே சத்துருக்கள் விழுவதை காணும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அமைதியாக இருங்க, அமைதியாக. அவன் எவ்வளோ தூரம் பண்ணுறான், அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டு இருங்க. உங்களுக்கு முன்பாக தலை குனிந்து போகும்படியாய் கர்த்தர் செய்வார். கண்களை பிடி ஜெபிக்கலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. நமக்கு விரோதமாய் தீமை செய்தவர்கள் அநேகர், எதிரிட்டு வந்தவர்கள் அநேகர். காத்திருங்க. நம்முடைய சமூகத்தில் காத்திருக்க முடிய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அவர்களுக்காக யுத்தம் செய்யும், நீர் அவர்களை ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுத்துருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். காத்துருங்க. கர்த்தர் யுத்தத்தை செய்வார். God bless you. God bless you. God bless you.